அவங்க காமராஜர் ஐயா இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை. அதனால தயவு செஞ்சு யாராச்சும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க காமராஜர் ஐயாவை கொண்டாட வந்துடாதீங்க. இரண்டாக பிளந்த பொழுது இவங்கெல்லாம் இந்திரா காங்கிரஸை சார்ந்தவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்திரா காங்கிரஸை சார்ந்தவர். காமராஜர் ஐயா தனியா கழட்டி விட்டாங்க. காமராஜர் ஐயா தனியாகத்தான் இருந்தாங்க. அது 1969 இடைத்தேர்தல் நாகர்கோவில் சாட்சி, 71 தேர்தல திமுக காங்கிரஸ் கூட்டணி சாட்சி. அந்த சரித்திரத்தை மறந்து விடக்கூடாது. அதனால் காமராஜர் ஐயா காங்கிரசினுடைய முதுபெரும் தலைவராக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் இது இந்திரா காங்கிரஸாக மாறி இருக்கு. சிம்பல் மாறி இருக்கு, எல்லாமே மாறி வந்திருக்கு. அதனால் காமராஜர் ஐயாவை ஒரு தமிழகத்தினுடைய ஆளுமையாக தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறோம். மகாத்மா காந்தி ஐயா காங்கிரஸ் கட்சியை கலைச்சிடலான்னு சொன்னார். அதனால தயவு செஞ்சு நீங்க மகாத்மா காந்தியும் கொண்டாட வந்துடாதீங்க. அவர் கட்சியே வேண்டான்னு சொன்னவர். ஆனால் மகாத்மா காந்தி அவருடைய பெருமையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு.